கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்தில் நீர் அழைத்து வந்த தயவை நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனையை முற்றிலுமாய் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் பாடுகிற பாடல்களின் மூலமாக எங்களோடு பேசும். உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்லும்போது உடைய மகிமையினால் நிறைந்தவர்களாய் இங்கிருந்து நாங்கள் கடந்து செல்ல நீர் அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். முழு இரவு ஜெப வீரர் பாடல் புஸ்தகத்தில் 52வது பாடல். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன், தயவுடன் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவுடன் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு,
விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். நன்மை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுதும் 215வது பாடல், இதே பாடல் புஸ்தகத்தில் 215வது பாடல். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. 215வது பாடலை பாடுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும், இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும், எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,
உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாம். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. அவருடைய பிரசன்னத்தை வரவேற்போம். Jesus. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். Thank you, Lord. Hallelujah. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹல்லேலூயா. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றி எங்கும் நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கும் நிற்கிறார். தேவனே நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கும் நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Hallelujah. Thank you, Lord. வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர், விடுவிக்கிறவர். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி ராஜா. Hallelujah. கண்ணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா,
கணுக்கால் அளவு போதாதையா, உள்ளங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹalleluya, thank you Lord. வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பாள்களை முறித்து, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை தருகிறவர். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 thank you Lord. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாம் இயேசு பரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே, முன்னோடியாம் இயேசு பரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே
வாசம் செய்கிறாரே. Thank you Lord. Hallelujah. பெரியவர் அவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்றார். Thank you Lord, thank you Lord, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Jesus. நன்றி ராஜா. நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய். நன்மையால் உன் வாயை, உன் வயது கழுகை போல் பாலம் கொண்டு, உன் வயது கழுகை போல் பாலம் கொண்டு, ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த என்னில்லா நன்மை யாவும் மறவாதே. என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபங்களில் இருந்து நம்மை விடுவித்தார். Thank you Lord, thank you Lord, thank you Lord. அவருடைய இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. Thank you Jesus. ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேலானதை பேசுகிறது. Thank you Lord. தம் கரத்தை என் மீது வைத்து நீ சொஸ்தமாகு என்றன. நான் அவரின் வஸ்திரம் தோட ஆரோக்கியமடைந்திட்டே. தம் கரத்தை என் மீது வைத்து நீ சொஸ்தமாகு என்றன. நான் அவரின் வஸ்திரம் தோட ஆரோக்கியம் அடைந்திட்டே. மாதூய ஊதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன் இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் அற்புதம் செய்தவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய மத்தியிலே 7 பொன்குத்து விளக்குகளின் நடுவில் நிலையங்கி தரித்தவராய் உலாவி வருகிறவர் நம்முடைய மத்தியிலே உலாவி வருகிறார். Thank you Lord, hallelujah. Jesus, 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 hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. இயேசுவின் மகான் பீதே அதினால மறியலாகுமோ? இதற்கீன ஏதும் வேறில்லையே, ஈன ஏதும் வேறில்லையே.
இயேசுவின் மகான்பீதே அதினாளமறியலாகுமோ? அதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிதே அதினாளமறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அதினாளமறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. மாறிடாயம் மானேசரே மாறாதவர் அன்பென் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேவும் மா அன்பீதே. மாறிடாயம் மானேசரே மாறாதவர் அன்பென் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேவும் அன்பீதே. இயேசுவின் மகா அன்பீதே அதினாளமறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழியும். இந்த ஆராதனை வேளையிலே நிறைவானவருடைய பிரசன்னம் குறைவுகளை எல்லாம் மாற்றுகிறது. Thank you Jesus. Thank you Lord. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்போம். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி ராஜா. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பெரியவைகளை செய்கிறது, உயர்த்தப்பட்டிருக்கிறது. மகிமையானவைகளை செய்கிற அவருடைய கரம், கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமங்களை செய்கிறது. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. அவருடைய கிருபை
உடைய கிருபையவே நினைவு கூறுவோம். அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய கிருபை விலகாதது. ஜீசஸ், நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அதிசயங்களை செய்கிறவரே, அவரே அதிசயங்களை செய்கிறவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்கிறவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். தேங்க்யூ லார்ட். உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான அந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும், இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோம். இப்பொழுதும் சாட்சி இருந்தால் நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்திருந்தால் அதை நீங்கள் சொல்லலாம். இல்லை என்றால் நம்ம ஆராதனை மற்ற பகுதிக்கு நேராக செல்லலாம். இப்பொழுதும் தேவனுக்கு என்று படைக்கிற நேரம் நம்முடைய கரத்தில் காணிக்கை எடுத்து வைத்துக்கொள்வோம். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்கள் இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீ சொன்னீர். முதலாவதாக எங்களை உம்முடைய பலிபீடத்தில் நாங்கள் ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கிறோம். பின்பு இந்த காணிக்கையை உமக்கு என்று படைக்கிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்த தேவன் இன்று எங்களையும் எங்கள் காணிக்கையும் அங்கீகரித்து 100 மடங்கான ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடுற நேரத்தில் காணிக்கை படைக்கலாம். ஒன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, ஒன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ள வாரும் என்றே கூப்பிடுதே, வாரும் என்று கூப்பிடுதே. தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நான் தேவனோடிருப்பேன். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம அறிவிப்புகளை கேட்கலாம். ஒரு சில அறிவிப்புகளை சொல்கிறேன். இப்போ இது முதல் ஆராதனை 10:30 மணிக்கு ஆரம்பித்து 11:30 மணி வரை நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆராதனை காலையில் 10:30 to 11:30 நடக்குது. இதே போல் மாலையில் 5:30 to 6:30 வரை இந்த இடத்துல ஆராதனை உண்டு. இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். வெள்ளிக்கிழமையில் காலை 10:30 to 11:30 உபவாச ஜெபம் உண்டு. அதே போல் வெள்ளிக்கிழமை மாலையில் 6:30 to 7:30 மணி வரை இந்த இடத்துல ஜெபம் உண்டு. இதற்காக ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை இந்த இடத்துல 11 மணி to 12 வச்சுருக்கிறோம். 10:30 எப்பயும் இருக்கும். அடுத்த ஒரு வாரம் மட்டும் 11 to 12 அடுத்த ஒரு வாரம் மாத்திரம் இந்த ஆராதனை டைம் மாற்றி வச்சுருக்கிறோம். அதுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கூடிய சீக்கிரத்தை எவ்வளோ விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளோ விரைவில் முடிக்கலாம். நான் வெயில் காலமாக இருக்கிறது, இருந்தாலும் நம்ம முடிச்சுருவோம். இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அந்த ஒரு வாரம் மட்டும்தான் அந்த டைமு, அப்புறமேட்டு எல்லாம் நார்மல் டைமில் நடக்கும். 10:30 to 11:30. சரி, இப்பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம், அதில் 20-21 நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 7:20 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 3 படைகளின் மனுஷரும்
எக்காளங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காளங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்கள், பின்னணியில் ஒரு யுத்தக்களம், ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பேட்டர்னில் கர்த்தர் வேறு எங்கேயுமே ஜெயத்தை என்ன பண்ணல, கொடுக்கல. இந்த ஒரே பேட்டர்ன் தான், இந்த இடத்துல மட்டும்தான் இந்த பேட்டர்னில் கர்த்தர் யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அது பாருங்கள், ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு யுத்தம் வருது, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி கர்த்தர் செயல்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அது எல்லா முறைகளிலுமே ஒரு சத்தியம் மறைந்திருக்கிறது. அந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம். இப்படியாக அந்த சத்தியத்தை தியானிக்கும் போது அதில் இருக்கிற ஜீவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. வேதமே ஒரு சத்திய வேதம் தான். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு. சில பேர் சொல்லுவாங்க புதிய ஏற்பாட்டில் தான் சத்தியம் இருக்குன்னு. கிடையாது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சத்தியங்கள் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் மாறாதவர், அப்படிதானே வேதம் சொல்லுது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ ஒரே பேட்டர்னில் தான் தேவன் கிரியை செய்கிறார். விசுவாசத்தின் அடிப்படையில் தேவன் கிரியை செய்கிறார். அன்றும் இன்றும் என்றும் அப்படி தான் அவர் கிரியை செய்வார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாகவே இருக்கவே முடியாது. ரோமர் 12:2 சொல்லுது, பிரியமான பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் 12:2 சொல்லுது. அது என்னது? பரிசுத்தமும் ஓகே, அடுத்து பிரியமும். பிரியம்னா என்னன்னா, விசுவாசத்தோடு நாம் நம்மை தேவனுடைய பலிபீடத்திலே படைக்கணும். என்ன விசுவாசம்? பவுல் சொல்கிறாரு, சிலுவையிலே நான் அவரோடு கூட கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்போ இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் அது சொல்லுகிற, அதை கேட்டு அந்த சுவிசேஷத்தை கேட்டு அந்த விசுவாசம் நமக்குள்ளாக வருகிறது. அப்படி நம்ம ஜீவ பலியாக என்ன பண்ணுறோம்? ஒப்பு கொடுக்குறோம். பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு தெரியும், ஜீவ பலின்னு ஒன்றுமே கிடையாது, பலி தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஜீவ பலியே கிடையாது. ஜீவ பலினா என்னது? என்னமோ நம்ம புது வார்த்தை கேட்குற மாதிரி இருக்குது. ஜீவ பலினா ஒன்றும் இல்லை, லிவிங் சாக்ரிஃபைஸ். பலினா என்னது? இப்போ ஒரு ஆடை கொண்டு போகிறாங்க, அதை பலி செலுத்தினா அந்த ஆடு உயிரோடு இருக்குமா? செத்துரும், அவ்வளோதான், அது செத்துருது, அதுதான் பலி. அதுக்கு பேர் தான் பலி. நம்ம சும்மா கூட சொல்லுவாங்க, பலிகடாவாக கொண்டு போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு, பலியாடு ஆக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆள் அதோட அவுட்டுன்னு அர்த்தம். ஆனால் ஜீவ பலினா என்னென்னா சாக்ரிஃபைஸ், ஆனால் லிவிங் சாக்ரிஃபைஸ். அப்போ என்ன லிவிங்? இயேசு என்னிலே பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, நான் செத்துடுறேன். யார் பிழைத்திருக்கிறா? கிறிஸ்து என்னிலே பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் தான் இதுலேருந்து வரப்போகுது, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த மாதிரி இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருந்த பலியெல்லாம் அப்போ எதுக்கு செலுத்தியிருக்காங்கன்னா, இதற்கு ஒப்பனையாக தான் செலுத்தியிருக்கிறாங்க. நானும் இயேசுவும் என்ன ஆயிடுறோம்? இணைகிறோம். இப்போ நான் வாழவில்லை, யார் வாழ்கிறா? கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11 இருக்குது விசுவாச வீரர்கள் பட்டியல். அதில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே நோவாலேருந்து ஆரம்பித்து எல்லாம் வருது. பின்னும் நான் கிதியோன், பாராக் எல்லாரையும் பற்றி சொல்லணும்னா காலம் போதாதுன்னு பவுல் எழுதுறாரு. ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வராரு? அட்டை டு அட்டை விசுவாசத்தினால தான். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலையும் தெளிவாக விசுவாசத்தினால நாம் என்ன ஆகிறோம்? நீதிமானாகிறோம். விசுவாசத்தினால் வருகிற
தேவ நீதி என்று புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. இப்போ டோட்டலாகவே இந்த நீதி நீதி நீதின்னு வருது. போன வாரமும் அதை குறித்து பார்த்தோம். அல்லேலூயா. இந்த வாரம் ஒரு கண்டினியூஷன் தான். அல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம், ஆபிரகாம் நீதிமானாய் எண்ணப்பட்டான். யாரால் எண்ணப்பட்டான்? தேவனால். அவனுடைய விசுவாசம் தேவனுடைய எண்ணத்தில் அவனை என்னவா மாற்றினது? நீதியாய் மாற்றினது, நீதிமானாய் மாற்றினது. அதான் வேதம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். தேவன் நினைச்சிட்டாரு. இப்போ மனுஷன் நான் நல்லவேன்னு சொல்லிக்கலாம், ஆனால் தேவன்கிட்ட போய் சொல்லவே முடியாது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். அப்போ கர்த்தர்கிட்ட யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ இது எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னு வைங்க, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டின்னு இருக்குன்னு வைங்க. அது எல்லாருக்கும் ஒரு சர்டிஃபிகேட் என்ன பண்ணுது? கொடுக்குது. அவங்களுக்கு தெரியும்ல யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம்னு. இப்போ யாரோ ஒருத்தர் போலியாக ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்டே காட்டி நான் இங்கே தான் படித்தேன்னா அவங்க ஏற்றுக்குவாங்களா? அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்பா அவங்க என்ன சொல்லுவாங்க? சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதே யார் தான்? நாங்கள் மட்டும்தான். நாங்கள் தான் உனக்கு சர்டிஃபிகேட்டே கொடுக்க முடியும், நாங்கள் உனக்கு இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். அதே மாதிரி தான் பரலோகம் இயங்குகிறது. அல்லேலூயா. அதே மாதிரி தான் தேவன் செயல்படுகிறார். அப்போ தேவன், அதனால தான் வசனம் சொல்லுது, தேவன் நீதிமான் ஆக்கினவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்கினார். அல்லேலூயா. பக்கத்தில் வச்சு சொல்லுங்க, நம்புங்க நீங்கள் நீதிமான். அல்லேலூயா. நிறைய நேரம் நமக்கு அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது. வேதம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன பண்ணுவானா? எழுந்திருப்பான். அல்லேலூயா. ஏன் இன்னொரு இடத்துல யோவான் எழுதுறாரு, பாவம் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. அது என்னது? அதுதான் அந்த விசுவாசம். அல்லேலூயா. தேவனுடைய வித்துனா என்னது? அதுதான் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அந்த விசுவாசம் எப்படி வருது? சத்தியத்தை, வசனத்தை கேள்விப்படுகிறதுனால் அந்த விசுவாசம் வருகிறது. அல்லேலூயா. அதனால தான் இந்த வேத புஸ்தகத்தை நம்ம கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. நல்லா கிதியோன்லாம் பார்க்குறோம்னா ஏற்கனவே நிறைய தடவை என்ன பண்ணியிருக்கோம்? பார்த்துருக்குறோம். ஆனாலும் இன்றைக்கு எதற்கு இதை பார்க்குறோம் என்றால், அதுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எதற்கு இந்த வார்த்தை? கர்த்தர் சொன்னார், ஃபியர் அப்படின்னு ஒன்று சொன்னார், பயம். இந்த பயம் என்றால் என்ன? ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது அது நமக்குள்ளே என்ன கொண்டு வருது? பயத்தை கொண்டு வருது. இந்த பயம் என்பது விசுவாசத்திற்கு அப்படியே ஆப்போசிட். முதல்ல பயம் எப்போ வந்துச்சு தெரியுமா? ஆதாம் பாவம் செய்த உடனே அந்த பழத்தை சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே சொல்கிறான், நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். கிதியோன்னு பார்த்தீங்கன்னா பயம்தான். கிதியோனே என்னதான்? பயம். எதுக்கு பயப்படுறான்? எதிரிகளுக்கு பயப்படுறான். ஏன் பயப்படுகிறான்? எதிரிகளுடைய எண்ணிக்கை பெருசு. அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற அற்புதம்லாம் பாருங்களேன், சாதாரண அற்புதமே கிடையாது எதுவுமே. அன்னைக்கு எரிகோ மதிலை பார்த்தோம் இல்லையா? எரிகோ மதில் மேலே 6 ரதங்கள் போக முடியுமா? ஒரு ரதத்தில் 4 குதிரைன்னு வைங்களேன். 6 × 4 எவ்வளோ? 24. இந்த கணக்கெலாம் நம்ம போட்டுடலாம். 24 குதிரை வரிசையாக நீங்கள் வைங்க, எவ்வளோ அகலம். அதுதான் எரிகோ மதில். பார்க்குறவன் இதெல்லாம் இடிகிறதெல்லாம் சாத்தியமானு சொல்லுவான். ஆனால் எரிகோவுக்கு முன்னாடி அவங்க போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதில் பாருங்கள், யோசுவாட்ட கர்த்தருடைய தூதனானவர் ஒருவர் வருகிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஜனங்கள்லாம் பயந்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்த ரிப்போர்ட் என்ன? மோசே அனுப்புனா 12 பேர். அப்போ பார்த்துட்டு ரிப்போர்ட் என்ன சொன்னாங்க? தேசம் மெய்யாகவே பாலும் தேன் ஓடுற தேசம். ஆனால் உள்ளே யார் இருக்கா? அரக்கர்கள் இருக்காங்க. இப்போ எங்க அரக்கர்கள்லாம் காணா போயிட்டாங்களா? அங்கே தான் இருக்கான். ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? அந்த எரிகோ மதில் முன்னாடி அந்த எரிகோ மதிலே இடிஞ்சு விழுறத அந்த அரக்கர்கள் பார்த்தபோது அவர்களுக்குள்ள பயம் வந்துருச்சு. அல்லேலூயா. பயம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இவங்களுக்குள்ளே இருந்த பயம்
அங்கே போயிடுச்சு. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்குள்ளே விசுவாசம் வந்துச்சுன்னா பயம் காணாம போயிடும். ஹல்லேலூயா. இந்த பயம் தான் விசுவாசத்தை தடுக்கிறது. ஏன் இந்த பயம் தடுக்குது அப்படின்னா, இயல்பாக நம்ம ஆதாமின் வம்சாவளியில் வரோம். ஆதாம் யார்? பயப்படுற ஆள். இப்போ நம்மளும் பார்த்தோன்னே ஒரு சூழ்நிலையை பார்க்குறோன்னே பயப்படுறோம். நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரில, அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில, அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில, ஃப்யூச்சரில் என்ன இருக்குன்னு சில பேருக்கு பயம், சில பேருக்கு திங்கக்கிழமையை பார்த்து பயம், இப்படி ஒரு பயம். இந்த பயம்ன்றது இயல்பாக நம்ம இடத்துல வரக்கூடியது. ஆனால் அந்த பயத்தை நம்ம கவனம் செலுத்தாமல் விசுவாசத்திலே கவனம் செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. எரிகோவின் மதில் இருந்தது, அப்படியே இருந்தது, பெருசாக இருந்துச்சு. அந்த எரிகோவின் மதில் அவர்கள் கவனம் செலுத்தலை. கர்த்தருடைய வார்த்தை சொன்னது 7 தடவை சுற்றி இங்கேயும் எக்காலம் ஊதுறாங்க கிதியோனும். ஹல்லேலூயா. அது மாதிரி அங்கே ஒரு எக்காலம் என்ன பண்ணுறாங்க? ஊதுறாங்க. எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்த போது அந்த மதில் என்னானது? இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு முறையை கர்த்தர் கையாளுகிறார். இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஊர்லேயே பயந்தாலும் இவன் தான். ஊர்லேயே பயந்தாலும் இந்த கிதியோன் தான். அப்படிப்பட்ட ஆட்களை தான் கர்த்தர் தெரிந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. போன வாரம் ஆபிரகாமை பார்த்தோம். ஆபிரகாம் பற்றி பார்த்தோம். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 75 வயது அழைக்கும் போது, 75 வயதில் அவனுக்கு குழந்தையே இல்லை. ஆனால் அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர். ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கி நமக்கு தேவைன்னா அவர் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அற்புதத்திற்கான டைம் வந்துருச்சு கிதியோனுக்கு. ஹல்லேலூயா. நமக்குமே வந்துருச்சு, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அற்புதத்திற்கான டைமு வந்துருச்சு. அந்த அற்புதத்துக்கான டைம் எப்படி இருக்கும்னா, அதுக்கு முன்னாடி இருந்த டைமுக்கும் அதுக்கும் வித்தியாசமே இருக்காது. எதிரியுடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சா? கடற்கரை மணல் மாதிரி இருக்கான். ஃபுல்லாக அவனோட ஒட்டகங்களில் வரான் அவன். அந்த ஒட்டகங்களுடைய எண்ணிக்கை எண்ண முடியாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிதியோன் சைடு எத்தனை பேர்? 300 பேர். ஹல்லேலூயா. மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? 32,000 பேர். 32,000 பேர். அதுவே பத்தாது. 32,000 பேரே பத்தாது. ஆனால் கர்த்தர் அதையும் என்ன பண்ணுறாரு? குறைக்கிறாரு. சொல்கிறாரு, பயம் உள்ளவன்லாம் என்ன பண்ணிடு, 22,000 பேர் அவுட்டு. ஹல்லேலூயா. அவன் எப்படி வந்திருப்பான் பாருங்க. யுத்தம்னு சொல்லிட்டான், வந்துட்டான். ஆனாலும் என்ன இருக்கு அவனுக்குள்ள? ஏன் பயம் இருக்குன்னா, அவனுக்குள்ள வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாடு இருந்தால் தான், ரெவலேஷன் இருந்தால் தான் என்ன வரும்? ஃபெய்த் வரும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 100 வயசில் சொன்னபோது அவனுக்குள்ளே விசுவாசம் வந்தது. ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் உனக்கு பிள்ளை பெறப்போகுது, 100வது வயசில் உனக்கு பிள்ளை பெறப்போனோடனே அவனுக்கு என்ன வந்துச்சு? விசுவாசம் வந்தது. ஏன்னா அவன் வெளிப்பாடுகளை உடையவனாக இருந்தான். ஹல்லேலூயா. சாராளுக்குள்ளே விசுவாசம் வரல. இப்போ இங்கே பாருங்கள், இந்த கிதியோன் அவனை அழைக்கிறாரு. 22,000 பேர் போயிட்டான். அப்புறம் 10,000 பேர் இருக்கான். அவனை தண்ணி குடிக்க வைக்கிறாரு. அதில் ஒரு 300 பேர் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தண்ணி குடிக்க கூட தெரில சரியா. ஹல்லேலூயா. தண்ணி குடிக்க கூட அவனுக்கு தெரில. அந்த 300 பேரை தனியாக வைக்கிறாரு. வச்சுட்டு மற்றவனெல்லாம் போக சொல்லிட்டாரு. இந்த 300 பேர் மட்டும் இருக்கான். கையில் ஆயுதம் என்ன இருக்குது? மண்பானை, தீவெட்டி, எக்காலம். அவ்வளோதான், 3 தான். இது 3மே யுத்தத்திற்கு என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஏன்னா உங்கள் கையில் இருக்கிறதுக்கும் உங்கள் ஜெயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. செங்கடல் முன்னாடி நின்று அந்த கோலை என்ன பண்ணுறான்? கோளுக்கும் கடலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? படகுக்கும் கடலுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நமக்கு தேவையானதை செய்து முடிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். பக்கத்தில் பசங்க ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு அவரோடது. ஹல்லேலூயா. யோசனையில் பெரிய. அப்போ பிளானிங்கும் யார் தான்?
அதனால சொல்லிட்டார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று தான். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தில் உட்கார்றதுக்கும் பிரச்சனையெல்லாம் போகிறதுக்கும் என்ன கனெக்ஷன்? ஒரு கனெக்ஷன் இல்லை. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? இதுதான் தேவையானது என்று சொல்லுகிறார். தாவீது இதை புரிஞ்சிருக்கான். அவன் சொல்கிறான், 1000 நாட்களை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் ஒரு நாள் மேலான. வெளியே நான் 1000 நாள் செய்கிறத நம்முடைய பிரசன்னத்தில் ஒரு நாளில் செஞ்சிடுறேன். அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், இந்த கிதியோனுடைய கதைக்கு வருவோம். பயந்து கொண்டிருக்கிறான், அதுதான் அந்த பின்னணி. என்ன பண்ணுறான்னா, கோதுமை எடுத்துகிட்டு வந்து ஆலையில் போடுறான், திராட்சை ரசம் செய்கிற ஆலையில் போடுறான். என்ன நினச்சிட்டு இருக்கேன், நம்ம இருக்கிற லொக்கேஷன் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த இவனுடைய ப்ராப்ளம் என்னென்னா, இவனுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரச்சனை. இந்த ப்ராப்ளம் என்னென்னா, மீதியானியர் இந்த ப்ராப்ளம் என்னென்னா, இவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி மீதியானதை எடுக்கிறவர்கள் அல்ல, மீதி வைக்காமல் செல்லுகிறவர்கள். அப்படின்னா விதைச்சிருவாங்க, வளர வைக்கிறது பெரிய வேலை, வளர வச்சு விதைக்கிறது தான் இருக்கலே கஷ்டம், வளர வைக்கிறதும் கஷ்டம், அறுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, மகிழ்ச்சியானது ஒன்று. அது ஈஸி, அது கஷ்டத்தோட அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. என்னென்னா, அது அறுக்கும்போது தான் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம பிரயாசப்பட்டதை பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில் அவங்க போகும்போது, இவன் ஒட்டகத்தில் வருவான். இந்த எதிரி ஒட்டகத்தில் வந்து எல்லா விளைச்சலையும் என்ன பண்ணிட்டு போயிடுவான், எடுத்துகிட்டு போயிடுவான். இதுதான் இவங்க ஸ்டோரி. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? 7 வருஷம். அப்படி தானே? 7 வருஷம் மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தார். சரி, இப்போ அந்த நேரம் தான் தூதனானவர் வரார். இந்த தூதனானவர் யார் அப்படின்னா, இவர் தான் யோசுவாவிட்ட வந்து நின்னவர். எரிகோ மதிலெலாம் இடிகிறதுக்கு முன்னாடியே யோசுவாட்ட வந்து நிற்கிறாரு, பட்டயத்தோடு வந்து நிற்கிறாரு. யோசுவா கேட்குறான், நீர் யார், எங்களை சார்ந்தவரா எதிரிகளை சார்ந்தவரா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் உன்னை சேர்ந்தவனும் இல்லை எதிரியை சேர்ந்தவனும் இல்லை, நான் கர்த்தருடைய தூதன், அதிபதியாய் வந்திருக்கிறேன், சேனையினுடைய அதிபதியாக வந்திருக்கிறேன். அதுதான் கர்த்தருடைய தூதனானவர். அல்லேலூயா. பழைய பாட்டில் நிறைய இடத்துல இந்த தூதனானவர்னு வரும். இவர் வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இவருடைய வேலை என்ன தெரியுமா? செய்தியை கொண்டு வந்து சொல்லுவார். நீங்கள் கேட்கலாம், அதான் கேப்ரியல் இருக்காரே, செய்தி சொல்கிறதுக்கான தூதன் தானே, தூதனுக்கு வேலையே தானே. மைக்கேல் வந்து சண்டை போடுற தூதன், கேப்ரியல் என்ன தூதன்? செய்தியை கொண்டு போகிற தூதன். அவனை அனுப்பிடலாமே, ஆனால் இல்லை. ஏன்னா இதில் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தூதனானவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்னுடைய நாமத்தை கேட்பானேன், சிம்சோன்ட்ட வரும்போது சொல்லுவார், அது அதிசயம். மனோவாட்ட சொல்லுவார், அவருடைய நாமம் அதிசயம். நீங்கள் இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா ஏசாயால வரும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஃபுல்லாக வரும். நித்திய பிதா, எல்லாம் சமாதான பிரபு எல்லாம் வரும். இது எல்லாமே யாரை தான் குறிக்குது? இயேசு தான் குறிக்குது. இந்த தூதனானவர் வர இடத்துலலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று ஒன்று நடக்கும். அதிசயம் விளங்கிட்டுன்னு போட்டிருக்கோம். ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று நடக்கும். இந்த தூதனானவர் எதுக்கு வராருன்னா, அவர் சுவிசேஷத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நற்செய்தியை கொண்டு வராரு. கேட்டுட்டு இருக்கிறதுலாம் என்ன செய்தி? துர்ச்செய்தி. மீதியானியர் வரான், எடுத்துகிட்டு போயிடுறான், இப்படி நம்ம இது அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். வெவ்வேறு விதமான அடிமைத்தனம் இருக்கு பாருங்க. எகிப்து வந்து ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கணும். ஆனால் இது என்னன்னா, பிரயாசத்தை பலனை அனுபவிக்கவே விடாது. ஹார்வெஸ்ட்டை தடுக்கிற ஒரு ஆவி. இந்த மாதிரி ஸ்பிரிட்டு இப்பயும் வேலை செய்யுது. இப்போ என்ன பண்ணுது? வேலை செய்யுது. இப்போ இந்த கிதியோனை பொறுத்தளவு அவனுக்கு வெற்றினா என்ன தெரியுமா? இந்த கொஞ்சம் தானியத்தை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து போரடிச்சு மீதியான கைக்கு தப்புச்சிட்டான்னு வைங்களேன், அது அவனை பொறுத்தளவு பெரிய அச்சீவ்மெண்ட். ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லிடுவான், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், இந்த தானியத்தை என்ன பண்ணிட்டேன், காப்பாற்றிட்டேன். ஆனால் அது எவ்வளோ இருக்கும்? முழு வயலையும் எடுக்க முடியுமா? முடியாது. அப்போனா எவ்வளோ இருக்கும் தெரியுமா? கொஞ்சமாக இருக்கும். அவங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏதோ முடிஞ்ச அளவு கொஞ்சமாக எடுக்க முடியும். வயல்லே போய்
போரடிக்கிற இடத்துல வச்சு பண்ணுற மாதிரி வருமா? வராது. அப்போனா என்ன பண்ணிக்கிறான், அவனுடைய மனசில் நினச்சிக்கிறான், இந்த கொஞ்சமே நமக்கு போதும். நம்மளும் நிறைய நேரத்தில் அப்படி ஒரு குறுகிய வட்டத்தை என்ன பண்ணி வச்சுக்கிறோம், போட்டு வச்சுக்கிறோம், இதுவே போதும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. என் நினைவு ரொம்ப பெருசாக இருக்குது, உன் நினைவோட என் நினைவுகள் பெருசாக இருக்குது. கர்த்தர் என்ன நினைக்கிறார்னா, இந்த மீதியானியர் கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், மீதியானதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மீதியானியருடைய கையிலிருந்து நான் எடுத்து உனக்கு தரப்போகிறேன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, வடக்கை நோக்கி கொடு என்று தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆபிரகாம் சொன்னா, ஒரு பிள்ளை எனக்கு கொடுங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், வெளியே வா, நட்சத்திரத்தை என்ன பண்ணு பாரு, இவ்வளோ நான் கொடுத்தா இவ்வளோதான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த கிதியோன் பாருங்க, அவனுடைய பலத்தை போட்டான், முயற்சியை போட்டான், எப்படியாவது எடுத்து கொண்டு வந்துருவோன்னு நினைக்கிறான். ஆனால் வரலை. இப்போ இவனுக்கு திடீர்னு உட்காந்துருக்கிறான், திடீர்னு யாரோ ஒருத்தர் அவனை கூப்பிட்றாரு. 6வது அதிகாரத்தில் இருக்கிறது இதே நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. 12வது 6:12 பாருங்களேன். நியாயாதிபதிகள் 6:12 கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது என்ன தெரியுது, நீ பராக்கிரமசாலி, ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ கர்த்தர் பார்க்கும்போது அவர் வேற ஒரு பார்வையில் பார்க்கிறார். நம்ம பார்க்கிற மாதிரி அவர் பார்க்கிறதே இல்லை. கர்த்தர் எப்படி பார்க்குறார் தெரியுமா, எல்லாமே ஃபினிஷ்டாக பார்க்குறாரு. ஹல்லேலூயா. இதுதான் சுவிசேஷ பார்வை. இந்த பார்வை தான் போன வாரம் பார்த்தோம். ஆபிரகாமுக்கு வந்து கர்த்தர் சொல்கிறார், அடுத்த வருஷம் ஈசாக்கு ரெடியாக இருக்கிறான். அப்போ இந்த பார்வை தான் நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வருது. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் எப்படி பார்க்குறாரு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு பார்க்குறாரு. ஆபிரகாமை பார்க்கும்போது, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ஏற்கனவே தகப்பனா ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இப்போ உயிரோடு இருக்கான்னு வைங்க, நம்பியிருப்பானா இல்லையா? நான் திரளான ஜாதிகளுக்கு, ஃபிசிக்கலாகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி. இப்போ கிறிஸ்தவங்க எல்லாம் என்ன சொல்கிறோம், ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன்றோம். ஃபிசிக்கலாக பாருங்கள், யூதர்கள் அவனை தகப்பன்றாங்க, இஸ்லாமியர்கள் அவனை தகப்பன்றாங்க. 52 நாடுகள் இருக்குது இஸ்லாமிய நாடே, எல்லாருமே அவர் தான் எங்களுக்கு தகப்பன்றாங்க. அப்போ பாருங்கள், அந்த சொன்னது நிறைவேறிச்சா இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலே விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. விசுவாசிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் என்னாயிட்டே இருக்கு, கூடிக்கிட்டு தான் இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தர் சொல்றாருன்னா அது நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. நடக்கிற வரைக்கும் அவரை தொந்தரவு பண்ண வேண்டியது நம்ம வேலை. ஹல்லேலூயா. இங்கே வந்து பேசுகிறார் அவர், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவருடைய பார்வையை வார்த்தையின் மூலமாய் கொண்டு வருகிறார் நமக்குள்ள. அவர் எப்படி பார்க்குறாரு, இவனை பராக்கிரமசாலியை பார்க்குறார். இவன் எப்படி பார்க்குறான், பராக்கிரமசாலியை பார்த்தா இங்கே நிற்பானா, போய் சண்டைக்கு போயிருப்பான்ல, போல. ஹல்லேலூயா. இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், நேற்று இப்படி தான் நடந்துச்சு என் வாழ்க்கை, போன வருஷம் இந்நேரம் இப்படி தான் இருந்துச்சு, இப்படி கடந்த காலத்தை வச்சு இதே மாதிரி தான் இனிமேலும் இருக்க போகிறது. ஆனால் கர்த்தர் நாள் குறிச்சிட்டார் அற்புதத்துக்கு. ஹல்லேலூயா. அவர் 7 வருஷம்தான் அலோவ் பண்ணியிருக்கிறாரு. மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. எத்தனை வருஷம்தான், 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. 400 ஆண்டுகள் உன் சந்ததியார் அடிமையாக இருப்பார்கள்னாரு. மோசேக்கு எத்தனை வயசு, 80 வயசு. மோசே சொல்கிறேன், நான் போக முடியாது. கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, 400 வருஷம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. 400 வருஷம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ வெளியே வர
டைமு. அதனால நீ போறியோ போலையோ உன்னே வச்சு இல்லை, நான் வெளியே கொண்டு வர போகிறேன். மோசையா இழுத்துட்டு வந்தேன், ஓங்கிய புயம் பலத்த கரம். ஹல்லேலூயா. ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து என்ன பண்ணியது? புறப்பட பண்ணினது. மோசேட்டா தான் சொல்கிறாரு, நீ ஓ ஒர்க்கே பார்க்காத. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் ஒர்க்கை மறந்துடுங்க. பேதுரு பாருங்க, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் அகப்படல. பகலில் வரேன், பகலில் வந்து வலையை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அலசிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் இயேசு வருகிறார், படகுல ஏறி பிரசங்கம் பண்ண உட்காந்துட்டார். இப்போ பேதுரு என்ன நினச்சிருப்பான்? என்ன நினச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படா இவர் போவார், பிரசங்கம் பண்ணிட்டு எப்படா போவார்? படகுல என்ன பண்ணணும், படகை உள்ளே தள்ளி நிற்கிது, எடுத்து கட்டி வச்சுட்டு வலையெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு என்ன பண்ணணும், கிளம்பணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு? எப்படா மற்றவங்கெல்லாம் போவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அற்புதத்துக்கான டைமு பேதுருக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு கிடையாது. மற்றவங்க நைட் வந்து அவங்களா ஏதாவது போட்டு வரதை எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. அவங்களுக்கும் மீன் யார் தான் தரா? கர்த்தர் தான் தராரு. ஆனால் இந்த அற்புதத்துக்கான டைமு அவர் தெரிந்தெடுத்திருக்கிறவர்களுக்கு மட்டும். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்குள்ள அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. வெளியெல்லாம் அழிவு, பேழைக்குள்ள ஜீவன். ஹல்லேலூயா. இருந்த மிருகம்லாம் ஜோடியாக போனதெல்லாம் குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. கோழிலாம் முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஆஃப் பாயில்லாம் வேணும்ல நோவாவுக்கு. உள்ள என்ன நடக்குது? ஜீவன். வெளியே அழிவு. டைம் வந்துச்சு, வெளியே யாருமே இல்லை. நோவா பூமியவே என்ன பண்ணா? சுதந்தரித்தான். ஹல்லேலூயா. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட டைம் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்ன டைம் வந்திருக்கு? சொன்னது நிறைவேற டைம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், பயப்படுற ஒரு ஆள்கிட்ட சுவிசேஷம் வரும்போது அவனுக்குள்ளே தெம்பு வருது. ஹல்லேலூயா. போன வாரம் இது தானே பிரசங்கம் பண்ணோம். போன வாரம் பாருங்கள், ஆபிரகாம் அவன் 99 வயசு ஆயிடுச்சு, 100 வயசு வரப்போகுது. தன் சரீரம் என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. நம்பிக்கையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் வருகிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷம் என்னது? ஆபிரகாம் வந்த சுவிசேஷம் என்னது? உன் வித்துக்குள் பூமியில் உள்ள வம்சம் எல்லாம். அந்த வித்துன்றது யார்? அவர் தான்ப்பா மேசியா. உன் சந்ததியில் என்ன பண்ண போகிறாரு? வரப்போகிறாரு. சுவிசேஷமாக முன்னறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சொன்ன உடனே, அந்த நற்செய்தி வந்த உடனே ஆபிரகாமுக்குள்ளே என்ன வந்தது? விசுவாசம் வர வாய்ப்பே இல்லாத இடத்துல கூட சுவிசேஷம் வரும்போது அங்கே விசுவாசம் வருது. அதுதான் சுவிசேஷத்தில் இருக்கிற பவர். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தில் ஒரு பவர் இருக்குது, சத்தியத்தில் ஒரு பவர் இருக்குது. அது நமக்குள்ளே என்ன கொண்டு வருது? விசுவாசத்தை கொண்டு வருகிறது. விசுவாசம் வருகிற இடத்துல அற்புதங்கள் தானாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. கிதியோனும் பாருங்க, அதனால தான் விசுவாச வீரர்கள் பட்டியலில் வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? இப்போ முன்னாடி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்குதுன்னு வைங்க. உங்கள் கையில் ஒரு பானையை கொடுத்து, இந்த கையில் ஒரு எக்காலம், தீவெட்டி, போய் சண்டை போடுங்கன்னா போவோமா? பாகிஸ்தான்காரன் ஒருத்தன் துப்பாக்கியோடு ஓடி வரான், 5 கூழாங்கல்ல கொடுத்து போய் எரிங்கன்னா போவோமா? அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்னன்னா, முற்றிலுமாய் நான் அவரை நம்பிட்டேன். நான் கொஞ்சம் கூட 1% கூட நான் இல்லை. முற்றிலுமாக நான் யாரை நம்பிட்டேன்? அவரை நம்பிட்டேன். ஹல்லேலூயா. இதுலேருந்து ஒரு சில காரியம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்து நம்ம புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்துக்குள்ளே போகலாம். முதலாவதாக அவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன நடக்குது பாருங்கள். 7வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ தான் அந்த தண்ணீர் பிரிக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த குரூப் யாருன்னா, இவனுக்கு தண்ணீர் கூட ஒழுங்கா குடிக்கவே தெரியாது. அந்த குரூப்பு அவனை மட்டும் பிரித்து தனியாக வச்சிட்டார். இந்த 300 பேர் நமக்கு போதும். ஏன் கர்த்தர் குறைச்சிக்கிட்டே வராரு அப்படின்னா, கர்த்தருடைய கணக்கு என்ன தெரியுமா? ஒரு ஆள் மட்டும்தான். கிதியோன் ஒரு ஆளே அவருக்கு போதும். அதனால் சொல்கிறாரு, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஹல்லேலூயா. ஏன் ஒரு ஆளே போதும் அப்படின்னா, இவன் இந்த சண்டையில் இவன் ஜெயிக்கிறதே எதனால தான் ஜெயிக்கிறான்னா, விசுவாசத்தினால தான் ஜெயிக்கிறான். ஹல்லேலூயா. வேதத்தில் பரலோகம் எப்படி செயல்படுகிறது என்றால், பரலோகத்தில் அவிசுவாசம் என்ற ஒன்றே கிடையாது. ஏன்னா அங்கே கர்த்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் எல்லாமே நடக்குது. அதனால் கர்த்தருக்கு அங்கேருந்து கேப்ரியலை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் மரியாள்கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி உன் வயிற்றில் யார் வரப்போகிறா, மேசியா வரப்போகிறான்னு சொல்லு. அதே மாதிரி சகரியாட்ட போய் சொல்லு, உன் சந்ததியில் யார் வரப்போகிறா, சரி உனக்கு யார் பிறக்க போகிறா, யோவான் ஸ்நானகன் பிறக்க போகிறான்னு போய் சொல்லு அப்படின்றாரு. அதை கேட்டு அவனுக்குள்ள சந்தேகமே யாருக்குள்ளே வரல, கேப்ரியலுக்கு சந்தேகமே வரல. கேப்ரியல் என்ன சொல்லலை, ஆண்டவரே அவருக்கு வயசாயிடுச்சே, நீங்கள் அவர்கிட்ட போய் என்னைய அனுப்புறீங்களேன்னு கேப்ரியலுக்கு சந்தேகமே வரல. அவன் வந்துட்டான்னு சொல்லிட்டான். கேட்ட இவனுக்குள்ளே என்ன வந்துடுச்சு, அவிசுவாசம் வந்துடுச்சு. இவன் யோசிக்கலை, அவ்வளோ பெரிய தூதன் அங்கேருந்து வரான், கரெக்டாக தான் என்ன பண்ணுவான் சொல்லியிருப்பான் அப்படின்றத இவன் என்ன பண்ணல, யோசிக்கலை. தூதன் வந்திருக்கிறான் அப்படின்றதே கான்செப்டே அவனுக்கு தெரில. இவனை தூதன் என்ன டெய்லியாக வருவான், என்னைக்காவது ஒரு நாள் தான் என்ன பண்ணுவான் வருவான். அப்போ என்னைக்கா வர தூதன் ஒருத்தன் சொல்லும்போது அதை அப்படி நம்பணுமா இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு அவனுடைய சூழ்நிலைமை அவனுக்கு மதில், எரிகோ மதில் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினேன், ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு பேசினேன். ஹல்லேலூயா. மனதில் இருக்கிற ஸ்ட்ராங் ஹோல்டு அது எப்போ உடையுதுன்னா, சத்திய வார்த்தை வரும்போது இந்த மனதில் இருக்கிற இந்த தடைகள் எல்லாம் விலகுகிறது, மனதில் இருக்கிற அந்த கட்டுகள் எல்லாம் உடைகிறது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல. அந்த தூதன் அப்படியே சொல்லிட்டான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை வர 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 நம்மளை அந்த மண்டலத்துக்கு அப்படியே கொண்டு போயிடுறாரு, அந்த அட்மாஸ்பியருக்கு. ஹல்லேலூயா. எதையும் விசுவாசிக்கக்கூடிய ஒரு பவர் அந்த வார்த்தையிலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த கிதியோனால் லேசில் கொண்டு வரல. கிதியோன் என்ன பண்ணல, லேசில் கொண்டு வரல. அவனால் போய் நிற்க முடியாது, ஏன்னா இவன் பல கேள்வி கேட்குற ஆள். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த நைட்டு அவனை எதிரிகளுடைய பாளையத்துக்கு போக சொல்கிறாரு. எதிரிகளுடைய பாளையத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், கட்டியிருந்த ஒரு வார் கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறில்லை. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. எரிகோ மதில் அப்படி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே தூதன் என்ன சொல்கிறாரு, ஒப்பு கொடுத்தேன், ஜனங்களை என்ன பண்ணேன், ஒப்பு கொடுத்தேன். இங்கே இன்னும் மீதியானியர் அப்படியே தான் இருக்கான். அவனுக்கு ஒன்றும் காய்ச்சல் வரல, ஒன்றும் வரல, நல்லா இருக்கான். ஹல்லேலூயா. நல்லா இருக்கான், ஸ்ட்ராங்காக இருக்கான். ஒட்டகம்லாம் குறையலை, அதே மாதிரி தான் இருக்குது, சேம் ஸ்ட்ரென்த் தான் இருக்குது. கர்த்தர் ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவருக்கு எதுவுமே பொருட்டே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே தான் இருக்குது, அப்படி இப்படியே இருக்குது. ஆனால் சொல்கிறாரு, இவன் சொல்கிறான், எதிரி சொல்கிறான், இந்த சேனை அனைத்தையும் யார் கையில் ஒப்பு கொடுத்தா, 300 பேரா, அவன் கையில். பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு ஆள் போதும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு எலியா
சொல்லிகிட்டே போகலாம். ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு எலியா வந்தான், மலை மேலே ஏறுறான், கர்மேல் பர்வதத்தில் ஏறுறான், ஒரு தேசம் முழுவதிலும் எழுப்புதல். ஹல்லேலூயா. பாகாலுக்கு முழங்காத முழங்கால் எத்தனை இருந்துச்சு? 7000 முழங்கால். எலியாவுக்கு பாடி கார்டாக ஒரு 10 பேர் அனுப்புனானா? இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கி அதையும் பேச போகிறேன், நீதியும் பேச போகிறேன், ராஜ்யத்தை பற்றியும் இன்றைக்கி பேச போகிறேன், பேசி முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு தேவ நீதியை பெற்று, இளையகுமாரன் பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸை போட்டான்ல, வஸ்திரத்தை தான் நீதியின் வஸ்திரம் போட்டுட்டு எங்கே போன? வீட்டுக்குள்ளே. நீங்கள் கேட்கலாம், வீட்டுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது? வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? வீடு இருக்குது. வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை. என்ன இருக்குது? வீடு தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் உள்ளே இருக்கிறது தான் எஜமான். ஹல்லேலூயா. உள்ளே இருக்கிறது தான் என்னது? எஜமான். அப்போ இந்த வேலைக்காரர்லாம் இப்போ யார் கண்ட்ரோலில் வரா? குமாரன். புரியுதா? இப்போ அம்பானி வச்சுருக்காரு, ரிலையன்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. அம்பானி ஒரு 100 வயசு வந்துட்டு அப்புறம் எழுதி கொடுக்குறாரு பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் யாருக்கு போகுது? பிள்ளைகள் தான் போகுது. அதில் வேலை பார்க்குறவர், மேனேஜர் எல்லாம் யார் கீழே வருவார்? அப்படி தான் இப்போ வந்திருக்கிறோம். யார் நம்ம கீழே வந்திருக்கா? அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் அந்த மலை முழுவதும். கவனிங்க, எலிசா சொல்கிறான், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும். சரி, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கண்ணை என்ன பண்ணுறாரு? திறந்தா அவன் என்ன பார்த்தான் தெரியுமா? ப்ரொடெக்ஷன் எலிசாவுக்கு மட்டும் இல்லை, இவனுக்கும் சேர்த்தான் இருக்குது. எலிசா விஐபின்னு வச்சுக்கோங்களேன். இவன் பேர் பைபிளில் இருக்கா? எலிசானா ஒரு வேளை கேஆசியாக இருக்கலாம், தெரியல. ஆனால் இவன் விஐபியா? ஆனால் ப்ரொடெக்ஷன் யாருக்கும் சேர்த்துருக்கு. அதே மாதிரி தான் கிறிஸ்து விஐபி. அவருக்குள்ளே நம்ம உள்ளே வந்துட்டதுனால இப்போ கிங்டம் ஆஃப் காட் அது யாருடைய கண்ட்ரோலில் வருகிறதுனா நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது. பக்கத்தில் 1000 பேரும் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் அதை பார்த்து. எதை பார்த்து? விழுகிறதையா? எதை பார்த்து விழுகிறதுனா முதல் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. நீங்கள் எதுவும் தடுக்கி விழுந்ததை நினச்சிடக்கூடாது. விழுகிறதுனா என்னென்னா, யுத்தத்தில் பட்டயத்தோடு போய் அப்படியே விழுந்துருவாங்க. விழுந்தா கொல்ல போகிறாங்க. ஒருத்தன் மேலே விழுந்து அவனை கொல்ற, அதுதான் விழுகிறது. நம்பர் எத்தனை போட்டிருக்கு? பக்கத்தில் 1000, வலதுபுறத்தில் 10000 விழுந்தாலும் உன்னை ஏன் அணுகாது? ஏன்னா அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் எண்ணிக்கையில் அவர்களை விட அதிகமாய் நம்மோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் ராஜ்யத்தில் இருக்கிறதுனால ஜெயிக்கிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சண்டை போட்டு ஜெயிக்கலை. நம்ம ஒரு ராஜ்யத்திற்குள்ள வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம எடுத்து எந்த ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துட்டாராம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பில் இதெல்லாம் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. அதனால் இப்போ ஒரு காரியம் நீங்கள் தோல்வி அடைந்ததை செய்யணும்னு வைங்க. பேதுரு எடுத்துக்கோங்க. வலையை போட்டோன்னே என்ன வருது? இந்த மீன்லாம் எப்படி அங்கே வந்துச்சு? அதுதான் தூதர்கள். எரிகோ மதில் எப்படி இருந்துச்சு? தூதர்கள். ஒரு கிங்டம் ஆப்ரேட் பண்ணுது. ஹல்லேலூயா. என்ன ஆப்ரேட் பண்ணுது? ஒரு கிங்டம். ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு முடிப்போம். நம்ம வெயில் இருக்கனால நான் ஷார்ப்பாக முடிக்கிறேன். கிங்டம் இது எங்கே இருக்கு? ரோமர் 14:17 பாருங்களேன். ரோமர் 14:17 இல்லைன்னா குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் கூட போய் படிங்க. பாருங்கள், நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம்
புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி. போன வாரம் பார்த்தோம், இதுதான் நீதி. நீதியும் சமாதானமும். வெளியே யுத்தம்னாலும் உள்ள சமாதானம், வெளியே புயல்னாலும் உள்ள. இதுதான் ஃபெய்த் வர்றதுக்கான அட்மாஸ்பியர். தான் விசுவாசிக்கிறவன் பதறான்னு போட்டிருக்கல. இதுதான் சூழ்நிலை என்ன போயிட்டு இருந்தாலும் உள்ள என்ன இருக்குது? சமாதானம். ஏன்னா ஏன் சமாதானம் இருக்குன்னா, நீதி என் மேலே வந்திருக்கு. இயேசுவின் ரத்தத்தினால என்னவா மாற்றிருக்கிறாரு? நீதிமானாக மாற்றிருக்கிறாரு. நீதி தான் போன வாரம் சொன்னேன். இப்போ இருந்து திருப்பி லைட்டாக டச் பண்ணிட்டு நம்ம முடிக்கிறோம். நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும். சூழ்நிலையினால் உண்டாகிற சந்தோஷம் இல்லை. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், கர்த்தருக்குள் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அது என்னன்னா, வெளியிருந்து எனக்கு உள்ள மகிழ்ச்சி வரதில்லை. உள்ள இருந்த மகிழ்ச்சி வெளியே போகும்போது வெளியே சூழ்நிலை மாறிடுது. என் மகிழ்ச்சி சூழ்நிலையை மாற்றுது. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், வெளியே பக்கத்தில் சொல்லுங்களேன், வெளியே நடக்கிறது பிரச்சனை இல்லை, உள்ளே நடக்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே இயேசு சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. இதில் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? தேவ நீதி நம்மளை வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிருச்சு? கொண்டு போயிருச்சு. அப்படின்னா we are part of the kingdom. ஹல்லேலூயா. பாருங்க, அமெரிக்காக்காரன் எல்லாத்துலேயும் மூக்க நுழைப்பான். இப்போ பாருங்க, 3 இந்தியர்கள் என்ன பண்ணி வச்சுருக்கேன்? ஒன்று வச்சுருக்கேன். இதே அதெல்லாம் இவ்வளோ தப்பு இல்லையா? நம்ம ஜோம் பண்ணணும். சரி, இது அரசியல் மேடை இல்லை, ஜோம் பண்ணுவோம். சரி, எல்லாத்தையும் நம்ம இப்படி எடுத்துடுவோம், ஜோம் பண்ணுவோம். அதுக்காக இந்தியர்களுடைய பாதுகாப்புக்காக ஜோம் பண்ணுவோம். தவறு, இதெல்லாம் தவறு இல்லையா? இதே இது வேறு ஏதோ ஒரு நாட்டுக்காரன், அமெரிக்காக்காரன் 3 பேரை சுட்டுட்டான்னு வைங்க, அவன் என்ன பண்ணுவான்? விடுவானா? விடமாட்டான். அந்த ராஜ்யம், பூமியில் இருக்க ஒரு ராஜ்யமே எப்படின்னா, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்? தேவர் ராஜ்யம் எப்படி இருக்கும்? வெட்கப்பட்டு போக விட்டுருமா? தலை குனிய விட்டுமா? தோல்வியில் இருக்க விடுமா? பாருங்க, கிதியோன் சும்மா இருந்தான், இவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு இவன் கேட்கல, 7 வருஷம் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே எங்களை விடுவீங்கன்னு இவன் அவர் வந்தார். இன்னைக்கு அப்படி தான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், டைம் முடிஞ்சிருச்சு. மீதியானவருடைய டைமு முடிஞ்சு. நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ஹல்லேலூயா. மீதியானவருடைய டைமு ஓவர். எதெல்லாம் மேலே வருதோ, எதெல்லாம் எதிர்த்து வருகிறதோ, அதனுடைய டைமு முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. 4 நாள் கழித்து வந்தார் இயேசு. லாசரு எழுப்ப எத்தனை நாள் கழித்து வந்தார்? 4 நாள். வியாதியாக இருக்கும்போது சொல்லிவிட்டாங்க, செத்துட்டான்னு சொல்லிவிட்டாங்களா? ஏன்? முடிஞ்சிருச்சு. லாசருடைய டைமு முடிஞ்சிருச்சுன்னு இவங்க நினச்சாங்க. அவர் சொன்னார், டெத்துடைய டைமு முடிஞ்சிருச்சு, 4 நாள் தான் உனக்கு டைம், நீ இனிமேட்டு என்ன பண்ணலாம்? போகலாம்னு அனுப்பி விட்டார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. ஹல்லேலூயா. குறுகிய வட்டத்தில் இருந்தான், என்னால் முடிஞ்சதை நான் எடுத்துகிட்டு வந்து செய்கிறேன், நான் இதை எடுத்துகிட்டு வரேன், நான் பண்ணுறேன், நான் பண்ணிக்கிறேன், நான் போரடிக்கிறேன். அப்படி இருந்தவனை எடுத்து ஓ செயலையே பார்க்காத, ரட்சிப்பே என்னன்னா என்னுடைய செயலை நீ பார்க்கணும். நான் முடிச்சிட்டேன், யுத்தத்தை என்ன பண்ணிட்டேன்? முடிச்சிட்டேன். அதனால் நீ போய் சண்டை போட வேணாம், நீ போய் நின்னா போதும். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போனான். இதுக்கு தான் அந்த வசனம் சொன்னேன், பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த ஆர்மி எல்லா ஆர்மியோட பெருசு. ஆபிரகாம் பார்த்து சொன்னார்ல, உன் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கணும். அப்போ கர்த்தருடைய ஆர்மி எப்படி இருக்குது? எண்ணி முடியாதது.
இயேசு சிலுவைக்கு போகும்போது சொல்றாரு, பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் எத்தனை லட்சக்கணக்கான தூதர்களை பிதாவால் அனுப்ப முடியும், அனுப்பி என்னை காப்பாற்ற முடியும். ஜெபம் தான் நடந்திருக்காதா? நடந்திருக்கும். ஆனால் அவர் ஜெபிக்கலை. ஹல்லேலூயா. என்ன தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார், ஜெபம் பண்ணல. சரி, இப்போ பாருங்க, இந்த வசனம் சொல்லுது தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கா? நீதி, சமாதானம், அப்புறம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஹல்லேலூயா. நீதி, சமாதானம், சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்போ இந்த நீதி எப்படி வருது? நீதிக்கு தான் போன வாரமும் பிரசங்கம் பண்ணேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். நீதி என்னன்னா, சுவிசேஷத்தில் இயேசு சொல்கிறாரு, நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் வந்த தீர்ப்பு போன வாரம் பேசணும் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் வந்த தீர்ப்பு என்ன? ஆதியாகமம் 3 இருக்குது. நீ இப்படி இருப்ப, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்ட்டாரு. அப்புறம் அந்த பூமியில் என்ன செய்கிறது? ஜூபிட்டரில் போய் வேலை பார்க்க முடியும்? எங்கே வேலை பார்க்குறது? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்ட்டாரு. அதனால தான் பூமியில் நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது நிறைய நேரம். ஆனால் சுவிசேஷத்தின் பின்னணியில் செஞ்சோம்னா 100% சக்ஸஸ். 2 படகு இருந்துச்சு, 2மே நிரம்பினது. ஈசாக்கு இந்த பின்னணியில் தான் விதைச்சான். விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எத்தனை மடங்கு பெற்றான்? 100 மடங்கு. விஷயம் என்ன தெரியுமா? 100 மடங்கு பெற்றோட ஆச்சரியமான ஒன்று என்னன்னா, அது பஞ்சகாலம். பஞ்சகாலம். ஈசாக்கு ப்ரேயர் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஜோமனை வந்திருக்கேன், ஆண்டவரே நான் எகிப்துக்கு போகலாமா? இங்கே நிலவரம் சரியில்லை, நான் எங்கே போகலாமா? கர்த்தர் சொன்னார், இல்லை நீ இங்கேயே இரு அப்படின்ட்டாரு, எகிப்துக்கு போகாதன்னு. அங்கே இருந்து சரின்னு கேட்டு விதைச்சான். என்ன நம்பிக்கையில் விதைக்கிறேன்? கர்த்தர் தானே சொல்லியிருக்காரு. இருக்க சொன்னது யார்? கர்த்தர் தானே. நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் விதைப்பேன். விளைய வைக்கிறது யார் வைக்கணும்? அது அவருடைய வேலை. ஒர்க்கு யாருடைய டிபார்ட்மெண்ட்டு? அவருடைய டிபார்ட்மெண்ட்டு. அவர் பார்த்துக்கிட்டுன்றான். வந்துச்சா? எவ்வளோ வந்துச்சு? 100. இன்றைக்கி நான் சொல்கிறேன், 100% கர்த்தர்கிட்ட விட்டோம்னா 100% அவருடைய செயலை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதான் நீதி. நீதினா என்ன? சுவிசேஷத்தில் என்ன இருக்குது? இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்துறாரு. இப்போ நான் சொன்னேனே, பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் இயேசு சிலுவைக்கே போயிருக்க மாட்டார். பிதா அந்த ஜெபத்தை கேட்டிருப்பாரா? கேட்டிருப்பார். ஏன்? நீதிமானின் வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளது. எஃபெக்டிவ் ப்ரேயராக மாறி இருக்கும். இயேசு தப்பே செய்யலை, பிதாவை நோக்கி கேட்டால் அப்புறம் அவர் நியாயத்து பக்கம் நிற்பாரா இல்லையா? ஆனால் இயேசு அந்த நியாயத்தை வெளியே காட்டாமல் அந்த நியாயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அவர் பக்கம் நியாயம் இருந்துச்சு, சிலுவையிலேருந்து இறங்குன்னாங்க. தப்பே அவர் பண்ணலை, டான்னு இறங்கியிருக்கலாம். ஏன் இறங்கலை? மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன்? அது என்ன மரணம்? அது நம்மளுடைய மரணம். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். எபிரேயரில் 2:14 நல்ல பவர்ஃபுல்லான வசனம். இதெல்லாம் 14-15 பாருங்கள். 14 எபிரேயர் 2:14 குறித்து கூட வச்சுக்கோங்க, எடுக்க முடியலன்னா. 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா. அது முந்தின வசனம் கடைசி பாட்டு பாருங்க, 14 கடைசியில், மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. ஹல்லேலூயா. இதுதான் வெற்றி, இதுதான் ஜெயம். அதுக்கு தான் மரிக்கிறார். மரணத்திற்குள்ளே போனால் தான் பிசாசை என்ன பண்ண முடியும்? அழிக்க முடியும். அது நம்பர் 1. 2வது,
இவர் மரணத்திற்குள்ளே போகணும்னா இவருடைய நீதி என்ன பண்ணாமல் போகணும், எடுபடாமல் போகணும். ஏன்னா நீதியோடு இருக்கிறவரை தண்டிப்பாங்களா? தண்டிக்க மாட்டாங்க. நியாயம், நீதின்னா நியாயம். நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்கள கோர்ட் என்ன பண்ணாது, தண்டிக்காது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய பாவத்தை அவர் மேலே போட்டுக்கிட்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துட்றாரு. ஹல்லேலூயா. இந்த தீர்ப்பு தான் இளையகுமாரன் வரும்போது இருக்குது. இளையகுமாரன் தூரத்தில் வரும்போது அவன் என்ன சொல்லிட்டு வரான், பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டேன், பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவனே சொல்கிறான். இப்போ கோர்ட்டில் ஜட்ஜிட்ட போய் நீங்களே என் மேலே தப்பு தான் இருக்குது, நான் தப்பு செஞ்சுட்டேன்னா ஜட்ஜி என்ன பண்ண முடியாது, உங்களை ரிலீஸ் பண்ணவே முடியாது. ஜட்ஜு அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. ஜட்ஜுன்னு ஒன்று ஞாபகம் வருது பாருங்கள். ஆண்டவர் நினச்சா எப்படினாலும் என்ன பண்ணலாம், செய்யலாம். முன்னாடி ஒருத்தர் நாகர்கோவில்காரர், அவர் லாரி ஓட்டுறவர், என்ன பண்ணிட்டாரு, ஓனருக்கே தெரியாமல் 3 லாரியை விற்றுட்டார். ரட்சிக்கப்படல அவர். அப்போ ஓனருக்கே தெரியாமல் 3 லாரியை விற்றுட்டார். விற்றுட்டு மும்பை போயிட்டார். போய் ரொம்ப நாள் இருந்துட்டு திருப்பி இங்கே வராரு. அப்போ எங்களுடைய தகப்பனார் இருந்தார். ஜெபம் பண்ண வராரு. வந்துட்டு ரட்சிக்கப்பட்டேன்னு வராரு. அப்போ என்னுடைய தகப்பனார் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறாரு, நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப துரோகம் பண்ணியிருக்கீங்க, அது நீங்கள் சரி பண்ணுங்க உடனே. அப்புறம் அவர் இந்த கதையெல்லாம் சொல்கிறார், இந்த மாதிரி பண்ணிட்டேன். உடனே எங்கள் அப்பா சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு அப்போல்லாம் லெட்டர் தான், ஒரு லெட்டர் எழுதுங்க. லெட்டர் எழுதி அவருக்கு அட்ரஸ் தெரியுமான்னு, அதெல்லாம் தெரியும், அவர் பெரிய ஆள் தான், அட்ரஸ் தெரியும். அவருக்கே இந்த லெட்டர் எழுதி என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. அனுப்பி அதுக்குரிய காசை நான் எப்படியாவது திரும்ப உங்களுக்கு செலுத்திடுறேன், நான் பண்ணது தவறு தான் அப்படின்னு எழுதுங்கன்னு லெட்டர் போடுறாரு. போட்டால் அவர் லெட்டர் வாங்கிட்டு என்ன சொன்னார் தெரியுமா, நானும் இயேசு என்ன பண்ணிட்டேன், ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் செஞ்ச தப்பு எனக்கு தெரியுது, ஆனால் நான் அதுக்கு உங்களை தண்டிக்கலாம், ஆனால் நான் என்ன பண்ணல, தண்டிக்கலை, நீங்கள் அந்த காசையும் திருப்ப தர வேணாம், நான் உங்களை மன்னித்து விடுகிறேன். இது எதுக்கு சொன்னேன், இவர் போய் இவங்க லாயர்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ எங்கள் அப்பா சொன்ன லெட்டர் எழுதுங்கன்னதை இந்த லாயர்கிட்ட போய் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. அப்போ இந்த லாயர் சொன்னாராம், இப்படி மட்டும் நீ எழுதி கொடுத்தேன்னா என்னாலேயே உன்னைய காப்பாற்ற முடியாது. ஏன்னா கோர்ட்டில் வந்து நான் தான் உனக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், தப்பு பண்ணலைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நீயே சொல்லிட்டேன்னா பிரச்சனை யாருன்னு இருக்காரு. இதையும் மீறி இவர், இதுதான் விசுவாசன்றது. அல்லேலூயா. மீறி எழுதியிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. பார்த்தா இப்படி ஒரு பதில் வந்தது. இன்றைக்கு அவர் என்ன இருக்கார் தெரியுமா, நாகர்கோவிலில் ஒரு பெரிய சபை வச்சிருக்கிறார், ஏஜி சபை. பாஸ்டர் ஆகிட்டார் அவர். நிறைய பேர் வருவாங்க, ஒரு சபையை நடத்துகிறார். இப்போ பாருங்கள், கோர்ட்டில் இதுதான் ரொம்ப முக்கியம். நானே தவறு செஞ்சேன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனால் இளையகுமாரனுக்கும் இதே போல் தான் நடந்தது. அவன் போய் சொல்கிறான், நான் தான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். அப்போ அந்த ஃபாதர் சொல்கிறாரு, நீ தப்பு பண்ணது உண்மைதான், ஆனால் உனக்கான கிரயத்தை ஒருத்தர் செலுத்தியிருக்காரு. இன்னொரு வகையில் நீ பண்ண தப்பை விட இன்னொருத்தர் பண்ண நீதியின் செயல் இதை விட பெருசாக இருக்கு. என்ன தெரியுமா அர்த்தம், நீ தப்பு பண்ணிட்ட, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கு, பெருசாகவே இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பக்கம் ஊர் உலகமே எதை பேசுதுன்னா, குற்றமில்லாத ரத்தம் ஒருத்தர் தானாக வாலண்டியராக வந்து, யோசிச்சு பாருங்க, இயேசு நினச்சா தப்பிச்சு போயிருக்கலாம், மறைஞ்சு போயிருக்கலாம், சிலுவையிலேருந்து குதிச்சிருக்கலாம். வாலண்டியராக அவர் வந்து உனக்காக என்ன ஆகிறாரு, பலி ஆகிறாரு. அதைத்தான்ப்பா இப்போ பரலோகம், பூலோகம், நரலோகம் எல்லாமே பேசுது. பிசாசுடைய உச்சக்கட்ட பயம் என்ன தெரியுமா, சுவிசேஷம் போயிடவே கூடாது. ஏன்னா அதில் தான் அவனுடைய அழிவு இருக்குது. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களை விடுவிக்கும்படி இயேசு என்ன ஆகிறாரு, மரணத்தை ருசி பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பிளேஸில் அவர் போயிட்டார். இப்போ பாருங்கள், என் பாவத்தை இயேசு எடுத்துக்கிட்டாரா,
அதுக்கு யாருக்குமே டவுட் வராது. ஆனால் எங்கே டவுட் வருது தெரியுமா? அவருடைய நீதி எனக்கு கொடுத்துருக்காரா? அது எப்படி? இதுதான் விசுவாசத்தினால வருகிற, செயல்னால வருகிற. எப்படி செயல்னால எரிகோ இடியலையோ, எப்படி செயல்னால செங்கடல் பிளக்கலையோ, எப்படி செயல்னால கிதியோன் ஜெயிக்கலையோ, அதே போல நம்முடைய செயல்னால நாம் ரட்சிக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன தெரியுமா? நீதி, நான் நீதிமான் என்ற உணர்வு அதிகமாய் நம்மிலே காணப்பட வேண்டும். அதுதான் நம்ம நீதியின் பாதையில் கொண்டு போகும். நீதியின் பாதையில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. நீதியின் பாதையில் என்ன இருக்குது? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. நமக்கான என்ன பாதை இருக்குன்னா, கிதியோன் மாதிரி நம்ம இந்த நீதிக்குள்ளே வந்ததே நம்ம நினைக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, இளையகுமாரன் பன்றிகளோடு இருந்தான், ஒன்றுமே இல்லை, நீதியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. தகப்பன்ட்ட வந்துட்டான், நீதியும் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சா இல்லையா? கொளுத்த கன்று வந்துருச்சா, மோதிரம் வந்துருச்சா, பாதரட்சை வந்துருச்சா, வீடு கிடச்சிருச்சா, சொத்தெல்லாம் வந்துருச்சா? ஆமாம், தகப்பனை தான் சொல்கிறாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது பா. இப்போ தகப்பன் மூத்த குமாரன்ட்ட என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஏப்பா, இப்போ நீ நினைக்கிற மாதிரி சட்டம் இல்லை. சட்டம் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும்? நீ நல்லது பண்ணேன்னா உனக்கு நல்லது, நீ கெட்டது பண்ணேன்னா உனக்கு கெட்டது, இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் மன்னிச்சிட்டேன். மன்னிச்சு இப்போ ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸு யாருக்கு வருது தெரியுமா? தாழ்த்துக்கிறவனுக்கு வருது. ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு என் மேலே போடுங்க அப்படின்னு தாழ்மையாக வர்றவனுக்கு அந்த ட்ரெஸ் வருது. அந்த ட்ரெஸ்ஸு என் மேலே இருக்குன்னு தெரிஞ்சவன் பாவத்திற்கு போக மாட்டான். இந்த ட்ரெஸ்ஸு வந்ததை நம்ம ஏற்றுக்கிடுவோம். இதை கூட சில நேரம் ஏற்றுக்குவோம். எதை ஏற்றுக்க மாட்டோம்னா, தேவ ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட. அப்படின்னா என்னன்னா, இதைத்தானே நான் தேடிக்கிட்டு இருக்கேன். காரு வேணும், வீடு வேணும், இது வேணும், அது வேணும், இதைத்தானே நம்ம தேடுறோம். வேலை பார்க்குறது எதுக்கு வேலை பார்க்குறோம்? இதுக்காக தானே. வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இதுக்காக தானே என்ன பண்ணுறோம். இது எல்லாம் கூட எது வரும்போது? நீதியை பற்றிய உணர்வு, நீதியை குறித்த எண்ணங்கள். அதனால தான் கம்யூனியனில் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்ட்டாரு. என்ன சொல்கிறாரு? ஒன்றைய நினச்சிடாத, உன்னைய பற்றி நினச்சிடாத. நமக்கு பிரச்சனை என்னென்னா, மாதத்துக்கு ஒரு நாள் தான் கம்யூனியன் வச்சுருக்கோம். ஆனால் கம்யூனியனை டெய்லி வைக்கணும். அப்போ டெய்லி கம்யூனியன் எடுக்கும்போது நம்ம டெய்லி என்ன சொல்கிறோம்னா, நான் இல்லை, கிறிஸ்து தான். நான் என்னை நினைவு கூறவே இல்லை. எனக்கு தேவையானதெல்லாம் கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டாரு. தழும்புகளால் குணமானீர்கள், குணமாவீர்கள் இல்லையே, குணம். அப்போ கர்த்தர் என்ன பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லைன்னா, ஆவியில் பழுதில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, என் ஆவியில் பழுதில்லை, என் ஆத்மாவில் பழுதில்லை, என் பாடியில் பழுதில்லை. ஹல்லேலூயா. சரீரத்தை விட்டுடுறோம் நிறைய நேரம். நீதியில் சரீரமும் வருது. பாவத்தினால இயேசுடைய சரீரம் பிக்கப்பட்டுச்சுல, பாவத்தினால இயேசுடைய சரீரம் பிக்கப்பட்டது உண்மையானால், நீதியினால நம்முடைய சரீரம் சுகமாவது உண்மை. ஹல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா, டோசேஜ் கூடணும். இந்த டோசேஜ், சத்திய டோசேஜ் நமக்கு பத்தலை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சிலர் ஊசி போட்டுக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன பண்ணிக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் இருக்கணும். நம்ம வீடு தான் சபை, நம்ம தான் சபை. ஆலயம், ஆலயம் யாரு? நம்ம தான். மத்தியஸ்தரே யாருமே இல்லை. இந்த பிஷப்பு, அந்த பிஷப்பு, இந்த பாஸ்டர் யாருமே இல்லை. நம்ம தான் ஆலயம். ஒவ்வொரு நாள் நம்ம இருக்கிறது தான் சபை கூடி வரும்போது நினைவு கூறுகிறோம். சபை எதுக்கு தெரியுமா? செக் பண்ணுறதுக்கு. ரைட், ஒவ்வொரு நாளும் ஓகேயா, ரைட், ஓகே அப்படின்னு செக் பண்ணுற இடம் தான். நான் என்னையும் செக் பண்ணணும், நீங்கள் உங்களையும் செக் பண்ணணும். அதுதான் சபை. பாஸ்டர்னால் அவர் பெரியவர் அப்படியே கிடையாது.
அல்லேலூயா. எல்லாரும் போய் சிங்காசனம் முன்னாடி என்ன பண்ணணும்? நிற்கணும். நானும் நிற்கணும், நீங்களும் நிற்கணும். அப்போ இந்த நீதியை குறித்த, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவர் என்ன பண்ணுவாரா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டிக்கிறது யார் தெரியுமா? அதிலே வருது அந்த வசனத்திலேயே. உலகத்தை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நமக்கு என்ன சொல்லுவார் தெரியுமா? நீதியை குறித்து உணர்த்துவார். நீதியை குறித்து ஆவியானவர் என்ன பண்ணுவாரா? உணர்த்துவார். உணர்வுள்ளவர்களாய் மாற்றுவார். உணர்த்துறதுன்னா என்ன தெரியுமா? அதுதான் ரெவலேஷன், வெளிப்பாடு. அதுதான் வெளிப்பாடு, நீதியை குறித்த வெளிப்பாடு. ஹல்லேலூயா. கிதியோனுக்கு இதுவெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சான்னு தெரியல. கிதியோன் சொன்னதே தான், பானை என்ன பண்ணணும்? உடைக்கணும். பானைக்குள்ளே என்ன இருந்துச்சு? தீவெட்டி. பானைக்குள்ளே தீவெட்டி யாராவது வைப்பாங்களா? பானைக்குள்ளே என்ன இருக்கும்? பொருள் இருக்கணும். நீங்கள் அதிலே முன்னாடி படித்து பார்த்தீங்கன்னா தின்பண்டங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன பண்ணுதுன்னா நம்ம பிரெயினை காலி பண்ணிடுது. கோளுக்கும் செங்கடலுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை. அந்த மாதிரி எனக்கு தலை வலிக்குது, இதுக்கும் இயேசுடைய பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? பார்க்கும்போது தெரில, இல்லைன்றோம். ஆனால் ஆவிக்குரியதில் சம்மந்தம் இருக்குது. என் வியாதிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. சேம் கான்செப்ட் தான். அதான் சொல்கிறேன், நத்திங் ஹஸ் சேஞ்ச். எதுவுமே மாறலை. ஒரே சத்தியம்தான் அட்டை டு அட்டை இருக்கிறது. இன்றைக்கும் அந்த சத்தியம்தான் நம்மை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. பானையை உடைச்சி எக்காலத்தை ஊதுறான், தீவெட்டியை பிடிச்சிட்டான். தீவெட்டி தான் ரெவலேஷன். புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை படிச்சிருக்கீங்களா? ஒருத்தன் 5 பேர் எண்ணெய் என்ன பண்ணிட்டு போனான்? எடுத்துகிட்டு போனான். மற்ற 5 பேர் விளக்க எடுத்துகிட்டு போனான். இவனும் விளக்க எடுத்துகிட்டு போனான், எண்ணெயை எடுத்துகிட்டு போனான். அவன் விளக்க மட்டும் எடுத்துகிட்டு போனான். யோசிச்சு பாருங்கள், ஏன் விளக்க எடுத்துகிட்டு போயிருப்பான்? எரிஞ்சிட்டு தானே இருக்குது. பார்த்தான் விளக்க, நல்லா தானே எரியுது, போதும் இது போதும்ன்ட்டு போயிட்டான். இவன் என்ன பண்ணா? விளக்கு எரிகிறதும் முக்கியம், கையிலையும் எண்ணெயும் முக்கியம். இதுதான் ஓவர் டோஸ். ரெவலேஷன் நிறையா இருந்துச்சுன்னா மணவாளன் வரும்போது நம்ம மணவாளனோட இணைஞ்சிடறோம். அல்லேலூயா. அப்படின்னா மணவாளனுடைய ராஜ்யத்தில் நம்ம சேர்ந்துடுறோம். அல்லேலூயா. இப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் இந்த நீதி நம்மளை ஒரு ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கு. அங்கே என்ன இருக்குது? அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அந்த சந்தோஷம்தான் கிதியோனுடைய யுத்தத்தின் முடிவில் வந்தது. ஓரேபு, இன்னொருத்தன் பேர் எனக்கே மறந்து போச்சு பாருங்க, சேபுன்னு நினைக்கிறேன். சேபு, ஓரேபு 2 பேர்த்தையும் ஒரு மலையில் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போட்டாங்க. அவ்வளோதான், காலி. ஒட்டகத்தில் ஓடினவன் தான். அவனை துரத்தி போய் பிடிச்சி, துரத்தப்படுகிறான். சேஞ்ச் பாருங்கள். காரியம் மாறுதலாக முடியும்னு சொன்னேன்ல, இந்த வாரம் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. காரியம் நம்பர் 1, காரியம் என்னவா முடிய போகுது? மாறுதலாக முடிய போகுது. நம்பர் 2, ஹார்வெஸ்ட். ஒரு ஹார்வெஸ்ட். முடிவில் என்னாச்சு தெரியுமா? இந்த எதிரிகள் கொள்ளை அடித்து, பல தேசங்களில் கொள்ளை அடித்து அவன் வச்சுருந்தான்ல, அது எல்லாம் யார் வசம் வந்துச்சு? இவங்க வசம் வந்துச்சு. அதை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட இழந்ததை விட அதிகமாக தான் வரும். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய நம்பர்ஸே எண்ணி முடியாத நம்பரு. ஒட்டகமே அவ்வளோ இருக்குது. ஒட்டகம் மட்டும் கணக்கு வச்சாலே சரியான ஒரு கொள்ளை. இந்த கொள்ளை எப்படி வந்ததுன்னா, இவங்க கத்தியே எடுத்துகிட்டு போகல. அங்கே போய் சொல்கிறான், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். கர்த்தரின் பட்டயம்னா என்னது? அதுக்கு தான் அந்த வசனம் படித்தோம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்களை விடுவிக்கும்படி, ஹல்லேலூயா, அவர் மரணத்தை ருசி பார்த்து மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே
அழித்தார். அப்போ கர்த்தரின் பட்டயம்னா என்னது? இயேசுவின் மரணம். இயேசுவின் மரணம்னா என்னது? கர்த்தரின் பட்டயம். ஏன்னா அந்த மரணத்தில் தான் பிசாசுடைய அழிவு இருக்கு, எதிரியுடைய அழிவு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை தான் இவங்க சொன்னாங்க. அப்போ இந்த பட்டயம் என்னது? இதை தான் திருவசனமாகிய ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா. இது நீங்கள் வச்சிருக்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்கா? நம்மகிட்ட இருக்கா? இருக்கு. அப்போ நீதியின் போதனை என்ன பண்ணுதுன்னா, நம்மளை இந்த நீதியின் விளைவாகிய ரட்சிப்பை நம்முடைய நாவினாலே அறிக்கை செய்ய வைக்குது. கர்த்தரின் பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வெட்ட வேண்டியதெல்லாம் இன்னொருத்தர் வெட்டிட்டாரு. ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதெல்லாம் இன்னொருத்தர் செய்துட்டார். அதை சொன்னாங்க. கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் சொன்ன உடனே சீன் சேஞ்ச் ஆகுது. ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, எங்களால் ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா நிற்கிறோம். ஆனால் எங்களுடைய மனதில், எங்களுடைய மைண்டு சத்தியத்தினாலே நிறைந்திருக்கிறது. எங்களுடைய வாய் விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுகிறது. ஹல்லேலூயா. என்னோட வாய் என்ன சொல்லுது? கர்த்தர் செய்து முடிச்சிட்டாரு. அதான் பாருங்கள், அந்த உருண்டு வருது அப்பம். எத்தனை அப்பம் வந்துச்சு? ஒன்றே ஒன்று தான். அதை பார்த்தா சொல்கிறான், இது கிதியோனுடைய பட்டயம். அவன் சொல்கிறான், இது கிதியோனுடைய பட்டயமே இல்லாமல் வேறு இல்லை. கிதியோனுடைய பட்டயம் யார்? கர்த்தரின் பட்டயம் தான் கிதியோனுடைய பட்டயம். அப்போ அந்த உருண்டு வந்தது யார்? கர்த்தர், இயேசு. தானியேல் புஸ்தகத்தில் இதுதான் வருது. ஒரு கல் உருண்டு வந்து சிலை என்ன பண்ணுது? அடித்து தள்ளுது. அந்த கல் பூமி முழுவதையும் நிரப்பினது. அதுதான் கிங்டம் ஆஃப் காட், தேவர் ராஜ்யம். அப்போ இந்த தேவ நீதி, இயேசுவின் நீதி நம்மை அவருடைய ராஜ்யத்தில் அங்கத்தினராய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் தாங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் அவர்களுக்காய் செய்யப்பட்டு இருக்கிறது. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த வாரம் ஒரு ஹார்வெஸ்ட் மறுபடியும் வருகிற வாரம். இழந்த ஹார்வெஸ்ட் எல்லாம் வரப்போகுது. எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 வருடங்கள் இழந்த ஹார்வெஸ்ட் இந்த வருடம், இந்த நாட்கள், இந்த வாரத்தில் திரும்பி வரப்போகுது, கையில் வரப்போகுது. காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. சீன் மாறுகிறது. ஏன்னா இங்கே ஒரு ரகசியம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த 300 பேருக்கு மாத்திரம்தான் அந்த ரகசியம் தெரிஞ்சது. பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தவனுக்கு ஒன்றும் தெரில, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரில, பாளையத்தில் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த 300 பேருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம கையில் இருக்கிற பானையை உடைக்கணும், எக்காலத்தை ஊதணும், தீவெட்டியை கையில் பிடிக்கணும். இந்த 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. இந்த 300 பேருக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு. இதை செய்யணும்னு தெரிஞ்சிச்சு. எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம், இதை செஞ்சால் என்ன நடக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரில. இன்றைக்கி நான் சொல்கிறேன், சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சத்திய அறிவு நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்து அற்புதத்தை கொண்டு வருது, வெற்றியை கொண்டு வருது. இந்த வாரம் அப்படி தான் இருக்க போகுது. இந்த வாரம் ஒரு ஜெயம் வரப்போகுது. ஆனால் அது irrelevant measures, அதாவது சம்பந்தப்பட்ட செய்கையை நான் செய்யலைங்க. இதுக்கு இந்த மந்திரியை போய் பார்க்கணுன்னாங்க, இதுக்கு இவரை போய் பார்க்கணுன்னாங்க, இந்த வியாதினா இந்த டாக்டரை போய் பார்க்கணுன்னாங்க. நான் அது சம்பந்தப்பட்டதை செய்யலை, நான் சத்தியத்தை உள்ளே எடுத்தேன். இப்போ டாக்டரே சொல்கிறாரு உங்களுக்கு மருந்து தேவையில்லை, இவர் ஆல்ரைட்டுன்னு டாக்டரே சொல்கிற அளவு மாற்றம் நிகழ்கிறது. காரியம் மாறுதலாய் முடிகிறது. பாருங்கள், இப்படி பேசும்போது என்ன நடக்குதுன்னா, சூழ்நிலையில் இந்த அட்மாஸ்பியர் ஜெனரேட் ஆகுது. சூழ்நிலையில் இந்த அட்மாஸ்பியர் ஜெனரேட் ஆகுது. அவங்க சொன்னப்போ இப்படி தான் நடந்துச்சு. கர்த்தரின் பட்டயம், கிதியோன் பட்டயம். நாங்கள் அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தை சொன்னார்கள், கர்த்தருடைய செயலை பிரஸ்தாபப்படுத்தினார்கள், கர்த்தருடைய நீதியை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். தங்களுடைய செயலை சொல்லலை, கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். கிதியோன் கையில் பட்டயமே இல்லையே, ஆனால் சொல்கிறாங்க
பட்டயம் இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இயேசுகிட்ட இருக்கு. அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. மரணத்துக்கு அதிபதியாய் பிசாசை ஜெயித்து அழித்துன்னு போட்டிருக்கு. ஜெயித்து கூட இல்லை, அழித்து. அப்படின்னா என்ன? விசுவாசத்துக்கு தடையான பயமே இனி நம்மள வரப்போறதில்ல. ஃபியர்லெஸ் வீக்காக இந்த வாரத்தை மாற்ற போகிறாரு. பயப்படுற எதுவுமே நடக்காது. ஏன்னா அது எல்லாமே மாறுதலாக முடிஞ்சிருச்சே. விசுவாச கண்ணில் நான் பார்க்குறேன், விசுவாச கண்ணில் பார்க்குறேன். நான் அதை தான் பிரஸ்தாபப்படுத்த போகிறேன். கர்த்தருடைய செயலை தான் பிரஸ்தாபப்படுத்த போகிறேன். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னாரு. நான் அவரை தான் நினைவு கூற போகிறேன். என்ன நான் நினைக்கவே போகிறதில்லை. என்னுடைய மனது முழுவதும் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று அவரையே நினைக்க போகிறேன். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆன்லைனில் கேட்கிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அவருடைய வாழ்க்கையிலையும் இந்த அட்மாஸ்பியர் அன்லீஷ் ஆகிறதுக்காக நன்றி. இந்த அட்மாஸ்பியர் ரிலீஸ் ஆகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. எங்களுக்கான ரிவெஞ்சை நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்கள் பலி செய்கிறதை பலி தீர்க்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காய் ஆண்டவரே யுத்தம் செய்கிற தேவன். நீர் எங்களுக்காய் வழக்காடுகிறவர். எங்களுடைய நியாயத்தை நீர் வெளிப்பட செய்கிறவர். உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வாரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதிலும் நாங்கள் கிதியோன் எடுத்த அந்த ஜெயத்தை நாங்கள் அனுபவிக்க நீர் அனுக்கிரகம்ங்கிறதுக்காக நன்றி. உம்முடைய ராஜ்யத்தோடு இணைந்து நாங்கள் செயல்பட, உடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை அறிந்து செயல்பட நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.